வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா ஒரு கடலைக்கறி பண்ண போகிறோம். புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, சீமச்சி, க்ரீன் சில்லி, கருவி, காயின் பார்த்துட்டு வெங்காயம் மதங்குற நேரத்தில் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. 2-3 தக்காளி உங்களுக்கு வீட்டில் இருக்குது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். மேக் இட் ஒரு ஃபைன் பேஸ்ட். ஆட் சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆட் சம் சால்ட் டு இட், உப்பு சேர்த்துக்கோங்க. add the paste to it. நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. add some pepper powder, மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு கறி மசாலா தூள், whatever it is. add some water to it. நம்ம மிக்ஸி வாஷ் பண்ணி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பிளாக் சனா தான் எடுத்திருக்கேன், கருப்பு முக்கடலை எடுத்திருக்கேன். இது 6 to 8 hours ஊற வச்சுட்டு சால்ட் போட்டு பாயில் பண்ணி வச்சுருங்க. அதை நம்ம இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கோம். இப்போ நம்ம செகண்ட் கோகோனட் மில்க், தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். இப்போ செகண்ட் பால் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க், முதல் பால், ஃபைனலி சாப் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடலைக்கறி ரெடி ஆகிடுத்து. இதை புட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரைஸுக்கும் கூட சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.